வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 120 கோடி இந்துக்களின் சனாதன தர்மத்தை யாராலும் ஒழிக்க முடியாது. தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அதிரடி. உலகெங்கும் 120 கோடி இந்துக்கள் பின்பற்றும் சனாதன தர்மத்தை யாராலும் ஒருபோதும் ஒழித்துவிட முடியாது என்று கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அதிரடியாக கூறியுள்ளார். பத்துமலை திருத்தலத்தில் இன்று நடைபெற்ற பிரம்மாண்ட கண்டன கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய அவர், வேற்று நாடுகளில் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் இந்தியா குரல் கொடுக்கும். ஆனால் இன்று இந்தியாவிலேயே இந்து மதத்தை ஒழிக்க பேசுவது வேதனைக்குரியது என்றார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியதற்கு மலேசியாவிலிருந்து கண்டன தீர்மானம் போட வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ நடராஜா சாடினார். வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காகவும் திமுகவினர் தொடர்ந்து இந்து மதத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் நடராஜ பெருமானையும் கொச்சைப்படுத்துகிறார்கள். சிவபெருமானால் உபதேசிக்கப்பட்டு சிவபுராணம் மற்றும் மகாபாரதத்தில் போற்றப்பட்ட அழிவற்ற உன்னத தர்மமே சாதன தர்மமாகும். தமிழகத்தில் உள்ள 260 சிவாலயங்கள், 30 சக்தி பீடங்கள் மற்றும் அறுபடை வீடுகளே இதன் அடிவேர்களாகும் என்று விளக்கிய தான் ஸ்ரீ நடராஜா, தங்களின் உண்மையான அடையாளமான இந்த தர்மத்தை காக்க உலகெங்கும் உள்ள இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். என்னுடைய கண்டனம், தமிழக எதிர்க்கட்சி தலைவர் என்ற இந்திய வரலாற்றில் முதலாக பதவியேற்கும் சமயம் அம்மாநிலத்தின் பெரும்பான்மையான வாழும் இந்துக்களை ஒழிப்பேன் என்று யாராவது பதவியேற்றிருக்கிறார்களா? ஒன்று, சட்டசபையில் வீரமாக இந்து மசனத்தை ஒழிப்பேன் என்று பேசிய உதயநிதி அவர்கள் 8 மாநில உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளில் மேலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று சட்டம் போடும் திமுகவினர், திமுக வென்றால் அனைத்து சாதியினரும் தமிழக முதல்வராக முடியும் என்று சொல்ல தயாரா என்ற கேள்வியையும் எழுப்பி வாக்கு வங்கி அரசியலுக்கு எதிராக ஆன்மீகவாதிகள் விழிப்புணர்வுடன் ஒன்று சேர வேண்டும் என தான் ஸ்ரீ நடராஜா வலியுறுத்தினார். எந்த ஒரு மதத்தையும் தாழ்த்தி பேசக்கூடாது என்ற கடுமையான சட்டம் மலேசியாவில் உள்ளது போல இந்திய அரசும் உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்பதே தான் ஸ்ரீ நடராஜாவின் முக்கிய கோரிக்கையாக அமைந்தது. இந்நிகழ்வில் மகிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமாரும் கலந்து கொண்டு சாதன தர்மத்திற்கு எதிரான பேச்சுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார். நகரி சம்பிலான் சட்டமன்றத்தை கலைப்பதே அரசியல் நெருக்கடிக்கு சிறந்த வழி. முகமது அசான் பரிந்துரை. நகரி செம்பிலான் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண மாநில சட்டமன்றத்தை கலைப்பதே சிறந்த வழி என்று அம்னோ துணைத் தலைவர் முகமது அசான் பரிந்துரை செய்துள்ளார். மந்திரி பொசார் அமீனுடின் ஹருனுக்கு வழங்கி வந்த ஆதரவை பாரிசான் நேஷனல் கூட்டணியின் 14 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாபஸ் பெற்றதை அடுத்து அவர் பெரும்பான்மை ஆதரவை இழந்துவிட்டார் என்று முகமது அசான் குறிப்பிட்டார். எனவே அமீனுடின் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அல்லது சட்டமன்றத்தை கலைத்து மக்கள் வசம் அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சருமான முகமது அசான் தெரிவித்தார். முன்னதாக யங் டி பெர்துவான் பசாரை நீக்க முயன்ற தலைவர்கள் தொடர்பான சர்ச்சையை அமீனுடின் கையாண்ட விதம் காரணமாக பாரிசான் நேஷனல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வழங்கிய ஆதரவை மீட்டுக் கொண்டனர். எனினும் தற்போதைய ஒற்றுமை அரசாங்க நிர்வாகத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு அம்னோ தலைமைத்துவம் அவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற கூட்டம் 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் அமீனுடின் பதவி தற்காலிகமாக தப்பியுள்ளது. 2025ஆம் ஆண்டு SPM தேர்வெழுதிய மாணவர்களில் மொத்தம் 1,69,803 பேருக்கு UPU ஆன்லைன் வழியாக பொது உயர்கல்வி நிறுவனங்களில் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 91,357 பேருக்கு பொது பல்கலைக்கழகங்களிலும் 60,947 பேருக்கு பாலிடெக்னிக்களிலும் ஏனையோருக்கு சமூக கல்லூரிகள் மற்றும் மாறா கல்வி நிறுவனங்களிலும் இடங்கள் கிடைத்துள்ளன என்று உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தகுதி அடிப்படையிலான மெரிட் முறையில் இந்த இட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், ஒராங் அஸ்லி மற்றும் B40 பிரிவினருக்கு சிறப்பு பாதைகள் மூலமும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இடங்கள் கிடைக்காத மாணவர்கள் இன்று முதல் வரும் மே 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை UPU ஆன்லைன் தளம் வழியாக மேல்முறையீடு செய்யலாம்.
சிலாங்கூர் மாநில அரசுக்கு சொந்தமான 3 உயர்கல்விக் கழகங்களில் படிக்கும் 4000 உள்ளூர் மாணவர்களின் கல்வி செலவில் பாதியை ஏற்பதற்காக சிலாங்கூர் அரசு 20 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கியுள்ளது. மலேசிய தீபகற்பத்தில் இத்தகைய சலுகையை வழங்கும் ஒரே மாநிலம் சிலாங்கூர் மட்டுமே என்று மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். சிலாங்கூர் இஸ்லாமிய பல்கலைக்கழகம், சிலாங்கூர் பல்கலைக்கழகம் மற்றும் சிலாங்கூர் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு மையம் ஆகிய 3 கல்விக் கழகங்களில் இத்திட்டம் பொருந்தும். தரம் வாய்ந்த கல்வி மற்றும் பயிற்சிக்கான செலவு அதிகம் என்றாலும் எதிர்கால சந்ததியினருக்கான முதலீடாகவே இதனை மாநில அரசு பார்க்கிறது. இத்திட்டம் வெற்றிகரமாக அமைந்தால் தகுதியுடைய மாணவர்களுக்கு முழுமையான இலவச கல்வியை வழங்குவது குறித்து மாநில அரசு பரிசீலிக்கும் என்றும் அமீருடின் கூறினார். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தனது நண்பர் சி. ஜோசப் விஜயுடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக விஜய் ஏற்றுள்ள இந்த மாபெரும் பொறுப்பிற்கு பிரதமர் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் வரும் செப்டம்பர் மாதம் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கவும் தான் இந்தியாவிற்கு வரவிருப்பதாக குறிப்பிட்ட டத்தோஸ்ரீ அன்வார் அப்போது வாய்ப்பு அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறிய அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் சிறப்பான எதிர்காலத்திற்காகவும் மக்களின் நல்வாழ்விற்காகவும் முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து வலிமையுடனும் அறிவார்ந்த நிலையில் திறம்பட ஆட்சி நடத்த வாழ்த்துவதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் மலேசியாவில் சமூக ஊடக பயனாளர்கள் தங்களின் வயதை உறுதிப்படுத்த அடையாள அட்டை அல்லது கடப்பிதழ் போன்ற அரசாங்க ஆவணங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 16 வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகளை தொடங்குவதை தடுக்கும் நோக்கில் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் 2025 கீழ் இந்த புதிய விதிகள் அமல்படுத்தப்படுவதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனே சிங் தெரிவித்துள்ளார். வெறும் சுய விவர பிரகடனம் மூலம் எவரும் தங்களின் வயதை ஏமாற்ற முடியும் என்பதால் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போதைய கணக்குகளை சரிபார்ப்பதற்கு சமூக ஊடக நிறுவனங்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அதன் பின்னரே அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தியோனி சிங் இன்று கூறினார். பிற அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்ட தற்போதைய நடப்பு விவகாரங்கள் குறித்து பாஸ் கட்சியின் தலைவர்களோ அல்லது உறுப்பினர்களோ கருத்து தெரிவிக்கக்கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் அசான் தடை விதித்துள்ளார். பாஸ் தலைமைத்துவத்தின் சிறப்பு அனுமதியின்றி யாரும் அறிக்கை வெளியிடக்கூடாது என்றும் இந்த விவகாரத்தை கட்சித் தலைவர் அப்துல் ஹடி அவாங் புத்திசாலித்தனமாக கையாளுவார் என்பதால் அனைவரும் அமைதி காக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பர்சத்து கட்சியுடனான கூட்டணியை பாஸ் மறுபரிசீலனை செய்து வருவதாக ஹடி அவாங் கூறியதைத் தொடர்ந்து இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பர்சத்து கட்சியின் திருப்தியற்ற சில செயல்பாடுகள் காரணமாக அடுத்த பொதுத் தேர்தலில் அக்கட்சியின்றி தனித்து போட்டியிடுவது குறித்து பாஸ் ஆலோசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி முறை மற்றும் ருக்குன் நகாரா கோட்பாடு தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட டமான்சாரா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டோனி புவாவுக்கு எதிரான விசாரணை அறிக்கை இறுதி கட்டத்தில் உள்ளது. இந்த விவகாரத்தில் நாடு முழுவதும் 98 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை சிஐடி இயக்குநர் குமார் முத்துவேல் தெரிவித்துள்ளார். டோனி புவாவிடம் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் மற்றும் தகவல் தொடர்பு பல்லூடக சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரிக்கப்படுகிறது என்றார் அவர். மலேசியாவில் ஆட்சியாளர்களின் அதிகாரம் குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டதே. ஆட்சியாளர்களின் கட்டளைகள் மக்களின் அனைத்து வாழ்வியல் அம்சங்களையும் கட்டுப்படுத்தாது என டோனி புவா பதிவிட்டிருந்தார். ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா ருக்குன் நகாராவின் முக்கியத்துவத்தை உணருமாறு சில அரசியல்வாதிகளுக்கு அறிவுறுத்தியதை அடுத்தே டோனி புவா இந்த விவாதத்திற்குரிய கருத்தை வெளியிட்டார்.
சரவாக், சுபுயாவ் மற்றும் மலுடாம் பகுதிகளை இணைக்கும் மலேசியாவின் மிக நீளமான நதி பாலமான பத்தாங் லூபார் பாலம் ஒன்று இன்று அதிகாரப்பூர்வமாக போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக 1.7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஜோஹர் நதி பாலமே நாட்டின் மிக நீளமான நதி பாலமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சரவாக் துணை முதலமைச்சர் டத்தோ அமர் டக்ளஸ் ஒங்கா அம்பாஸ் இப்பாலத்தின் சிறப்பு விழாவை இன்று மாலை தொடங்கி வைத்தார். சுமார் 84 கோடியே 87 லட்சம் ரிங்கெட் செலவில் 4.8 கிலோமீட்டர் நீளத்தில் 2 வழிச்சாலையாக இப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய பாலம் கடற்கரை வழித்தட மக்களின் பயண நேரத்தை குறைப்பதோடு சுபுயாவ் மற்றும் ட்ரைசோ பகுதிகளுக்கு இடையிலான பொருளாதாரம், விவசாயம் மற்றும் சுற்றுலா துறைகளை மேம்படுத்தும் என சரவா பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. ஹஜ் பெருநாள், பொது விடுமுறை மற்றும் பள்ளி விடுமுறையொட்டி நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் உச்சகட்ட நாட்களில் தினசரி சராசரி போக்குவரத்து 33 லட்சம் வாகனங்களை எட்டும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM கணித்துள்ளது. இந்த வாகன அதிகரிப்பு இன்று மே 22ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை படிப்படியாக ஏற்படும் என அதன் தலைமை இயக்குநர் முகமது அட்ஸ்ரி யூசுப் தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையான பிளஸ் விரைவுச்சாலையில் அதிகபட்சமாக 22 லட்சம் வாகனங்கள் செல்லும் வேளையில் டியூக் சாலையில் 2,83,000 வாகனங்களும், KL காராக் நெடுஞ்சாலையில் 2,09,000 வாகனங்களும், மேற்கு கடற்கரை விரைவுச்சாலையான WCயில் 1,51,000 வாகனங்களும், லக்காஸ் நெடுஞ்சாலையில் 1,37,000 வாகனங்களும், லத்தார் நெடுஞ்சாலையில் 1,25,000 வாகனங்களும் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங் சந்திப்பில் ஆபத்தாக வாகனத்தை நிறுத்தி பட்டாசு கொளுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த 7 பேருக்கு நீதிமன்றம் 50 ரிங்கெட் முதல் 4,500 ரிங்கெட் வரை அபராதம் விதித்துள்ளது. கடந்த மே 18ஆம் தேதி அதிகாலை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட முகமது அஷார் என்ற வாகன ஓட்டிக்கு 4,500 ரிங்கெட் அபராதமும், பொதுமக்களுக்கு இடையூறு செய்த 5 இளைஞர்களுக்கு தலா 400 ரிங்கெட் அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் அங்கு பட்டாசு கொளுத்திய முகமது ஆசிக் என்பவருக்கு 50 ரிங்கெட் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தனது மனைவியின் மீது ஒப்பனை மேஜை நாற்காலியை வீசி அவரின் இடது கையை உடைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் மறுத்த 28 வயது இழுவை வாகன ஓட்டுநர் முகமது ரெஸ்மான் அக்மால் என்பவர் விசாரணை கோரியுள்ளார். கடந்த மே 6ஆம் தேதி அதிகாலை மலக்கா கம்போங் ஸ்ரீ மாவார் பாயரிடான் தியாங் டுவாவில் உள்ள வீட்டில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இத்தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அவரின் 27 வயது மனைவி ஷவுடா அமாட்டின் இடது கை எலும்பு முறிவடைந்தது மருத்துவமனையில் உறுதி செய்யப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய சட்டப்பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவாகியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் தானாகவே முன்வந்து காவல்துறையிடம் சரணடைந்ததையும் குடும்ப பொறுப்புகளையும் கருத்தில் கொண்டு பிணை நிபந்தனைகளுடன் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.